இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்த படம். அண்டு இந்த படத்தில் பொதுவாக வந்து ஒரு படத்தில் வந்து டைலாக் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ அப்போ மற்ற எதுவும் நல்லா இல்லையா அப்படின்னு தோணும். பட் இந்த படம் வந்து இட் வாஸ் மோர் டைலாக் ட்ரிவன் அண்ட் ஐடியாலஜிஸை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபில்ம். அதில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது வந்து நிறைய உரையாடலாக இருக்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. பட் அதை வந்து எடுத்துக்கிட்டதை கரெக்டாக சொல்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். அண்டு அவர் ஒரு போயட், கந்தசாமி ஒரு போயட். அவரோட கவிதைகள் சிலதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து யுகபாரதிக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் அவருடைய சில கவிதைகள் படித்து அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது. ஸோ அந்த கவிதைகள்லேருந்து கொஞ்சம் எழுதணும். அப்புறமா அவரே கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுங்க, ஒரு எபிசோட் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த தஞ்சாவூர் டைலக்ட் அந்த பீரியடு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அண்டு மணியும் நானும் எப்போதுமே வந்து நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய ஒன்றா எழுதணும். ஸோ ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்தில் ஒர்க் பண்ணதை விட இந்த படத்தில் நிறைய எஃபர்ட் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்தது. அண்ட் கற்றுக்கிட்டு அதை டு டேக் இட் ஃபார்வர்ட் ஆல்சோ வி ஹாவ் அ லாட் மோர் வித் திஸ் ஃபில்ம். அண்டு வசனத்துக்கு விருது வாங்குறது, ஆக்சுவலாக இவங்க 2 பேரோட சேர்ந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது.